ஹாட்டான 4 டாபிக்கல் ஸ்டோரி கொண்ட படம் தான் ஹாட் ஸ்பாட். இதில் ஹாட்டான விஷயங்களும் உண்டு, கூலான விஷயங்களும் உண்டு. பல மொக்கையான கதைகளை கேட்டு கடுப்பான பட அதிபர் அடுத்து கதை சொல்ல வருபவரிடம் 10 நிமிடத்தில் கதை சொல்ல முடிந்தால் சொல்லு, கதை நன்றாக இருந்தால் நீ தொடரலாம் என்கின்றார். வரும் 10 நிமிடத்தில் ஒரு கதை சொல்கிறார். ஆண் கழுத்தில் பெண் தாலி கட்டுகிறாள். ஆண் புகுந்த வீட்டில் 10 பாத்திரம் தேய்ப்பது, சமைப்பது, துவைப்பது என்று ஒரு பெண்ணைப் போல வேலை பார்க்கின்றான். ஒரு மாறுபட்ட கதையில் பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக சொல்கின்றார். மகிழ்ந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து கதை சொல்கின்றார். அந்த இளம் இயக்குனர் 3 கதைகள் சொல்கின்றார். 3ம் மாறுபட்ட கதைகள், அந்தாலஜி அமைப்பது போல. 4 கதைகள் சொல்லும் இயக்குனருக்கும் கதை கேட்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன என்பதே கிளைமாக்ஸ். படத்தின் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் கதை சொல்ல அதை தயாரிப்பாளர் KJ பாலமணி மார்பன் கேட்கின்றார். இப்படிதான் படம் தொடங்குகிறது. முதல் கதையில் கௌரி கிஷன், ஆதித்யா பாஸ்கர் நடித்திருக்கிறார்கள். நல்ல தேர்வு, சரியான நடிப்பு. 2ஆம் கதையில் சண்டி, அம்மு அபிராமி நடித்திருக்கின்றார்கள். அது காதலோடு கலந்த ஒரு நல்ல கதை. அதில் வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் வைத்து படத்தில் அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கின்றார் இயக்குனர். 3வது கதை ஆண் விபச்சாரிகள் பற்றியது. அதாவது பெண்கள் வசதியான பெண்கள் கூப்பிடும் இடத்திற்கு செல்கின்ற ஆண்களை பற்றிய கதை. இதில் சுபாஷ், ஜனனி ஐயர் நடித்திருக்கிறார்கள். காதல் என்பது என்ன, காமம் என்பது என்ன என்பதை புரிய வைக்கும் கதை. 4வது கதை கலையரசன் சோபியா ஜோடியை வைத்து சொல்லப்பட்ட கதை. அதாவது ரியாலிட்டி ஷோ என்கின்ற பெயரில் நடக்கும் கொடுமையை சொல்கிறது இந்த கதை. கலங்க வைக்கும் திருப்பங்கள் கொண்ட திரைக்காட்சிகள். 4வது கதை மக்களை வெகுவாக பாதிக்கும் கதையை சொல்லுகின்ற விதமும் சொல்லப்பட்ட விதமும் அருமை. இப்படி 4 சின்ன கதைகளை காட்சி பூர்வமாக அழகாக திரைக்கதையாக்கி கோர்த்து மாறுபட்ட கோணத்தில் சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக். 4 கதைகளிலும் ஹாட்டான விஷயங்கள் உண்டு, கூலான விஷயங்களும் உண்டு, பரபரப்பான விஷயங்களும் உண்டு. பார்க்க ரசிக்க நமக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்த போகின்ற ஒரு கதையாகத்தான் இந்த 4 கதைகளும் உள்ளன. அதே போல கிளைமாக்ஸிலும் அந்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்குமான அந்த ஒரு புரிதலும் ஒரு பரபரப்பும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.